நம்ம எல்லாரும் வேர்ல்ட் சினிமா பார்க்க ஆரம்பிக்கிற காலகட்டங்களில் ரொம்ப ஃபேமஸான வேர்ல்ட் சினிமா டேரக்டர்ஸை ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். குறிப்பாக சொல்லணும்னா கிறிஸ்டோபர் நோலனை போய் பார்ப்போம், குவென்டின் டாரண்டினோ போய் பார்ப்போம். இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லப்பட்ட ரொம்ப ஃபேமஸான வேர்ல்ட் சினிமா டேரக்டர்ஸாக இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு தேடலில் இருக்கிறப்போ ஏதாவது ஒரு டேரக்டரை நம்ம தேடி போய் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். நமக்கு புதுசாக அறிமுகம் இருப்பார். அந்த மாதிரி எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமான ஒரு இயக்குனர் தான் டேரக்டர் கேஸ்பர் நோ. இவரோட திரைப்படங்கள் எல்லாமே இவரோட திரைப்படங்களுக்குள்ள பிளாட்டு, அப்புறம் இந்த இடத்துல ஹை மொமெண்ட்டு அண்ட் இந்த இடத்துல வந்து ஆடியன்ஸ் வந்து சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. இவரோட ஒட்டுமொத்த படங்களோட விஷயமே டிஸ்டர்ப் பண்ணணும் ஆடியன்ஸை, அது மட்டும்தான். அது விஷுவலாக, ஸ்டோரி டெல்லிங்காக, சீன்ஸாக, எல்லா இடத்துலையும் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் இவரோட படங்கள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று இருக்குது யூடியூப்பில், இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இர்ரிவர்சிபிள் படத்தை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பார்த்தவங்க பாதியிலே எந்திச்சு ஓடி வந்த ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்காக இவர் வந்து ரொம்ப ஹாண்டிங்கான ஹாரரான படத்தை எடுக்கிறாரா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இவரோட படங்கள் எல்லாமே ஹாண்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஹாண்டிங்கிறத விட பயங்கர டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் கொண்ட ஒரு படம். ஒரு ஆர்ட்டை வந்து அவர் அப்படி அணுகுவார். ஒரு ஆர்ட் வந்து வெறுமனே நம்ம வந்து பார்த்துட்டு போகிற மாதிரியா இருக்கக்கூடாது. அது வந்து கண்டிப்பாக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடையே எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர். இவரோட கேமரா ஆங்கிள்ஸ்லாம் வந்து கேமராவை திருப்பி சுற்றி விட்டு இப்படிலாம் தான் வந்து வைப்பார். அண்டு லக்ஸட்டனான்னு சொல்லிட்டு ஒரு படம் இவர் டேரக்ஷனில் வந்த படம். அந்த படத்தை வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கண்ணு கூசி ஒரு 2 நாளைக்கு உங்களால் ஒரு நிம்மதியாக தூங்க முடியாது, அப்படியான ஒரு படம். பட் ஆனால் ஒரு ஆர்ட்டை அப்படி ரசிக்கிறதுக்கும் ஒரு கண்ணோட்டம் வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லக்ஸட்டனா படத்தோட கதையே என்னதுன்னா, ஒரு கலைப்படத்துக்காக ஆர்டிஸ்ட்டை எந்த அளவுக்கு வருத்துறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் அந்த அளவுக்கு வருத்தப்படுறது நமக்கும் இங்கே தெரியும். நம்மளும் அந்த ஆர்டிஸ்ட் மாதிரியே வந்து அந்த கொடுமையை அனுபவிக்கிற ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அந்த இவரோட முக்கியமான படங்கள் நான் சொல்லுவேன்னா இர்ரிவர்சிபிளை சொல்லுவேன். நான் இர்ரிவர்சிபிளை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் எத்தனையோ கற்பழிப்பு காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம். கற்பழிப்புங்கிற வார்த்தை கூட தப்பான வார்த்தைன்னு நினைக்கிறேன். பாலியல் வன்புணர்ச்சி காட்சிகளை நம்ம நிறையா பார்த்துருப்போம். ஆனால் அதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில்? ஒரு புலி மான வேட்டையாடுது அப்படின்ற மாதிரி தானே இருந்திருக்கும். அதனாலே நமக்கு வந்து அதோட இம்பேக்ட் அதெல்லாம் வந்து நமக்கு பெருசாக புரிஞ்ச தெளிவுன்றது கூட எனக்கு கொஞ்சம் தோணும். ஈவன் நமக்கு கொஞ்சம் அடல்ட் ஆனதுக்கப்புறம் கூட. ஆனால் இந்த படத்தில் வந்து மோனிகா பெல்லூசி அப்படிங்கிற ஒரு பேரழகிய பாலியல் வன்புணர்ச்சி செய்கிற ஒரு காட்சி ஒன்று இருக்கும். அது பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி கிளைமேக்ஸில் இருந்தால் படம் ஆரம்பிக்கும். கிளைமேக்ஸுக்கு முந்தின சீன் அடுத்த சீனு, அதுக்கு முந்தின சீன் அடுத்த சீனு. ஸோ படத்தோட கிளைமேக்ஸ் சீன் தான் வந்து படத்தோட ஃபஸ்ட்டு சீன். ஸ்க்ரீன் பிளேவை அப்படி வச்சுருப்பாரு, ரிவர்ஸ் ஃபார்மேட்டில் வச்சுருப்பாரு. இந்த படத்தில் பயங்கரமாக இருக்கும் படம். அண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. ஒரு கும்பல் ஆஃப் டான்சர்ஸு ஒரு குளிர் பிரதேசத்தில் ஒரு இடத்துல ஒரு டான்ஸ் ஷோக்காக அசம்பிள் ஆகிருப்பாங்க. அப்போது அவங்களுக்கு நடக்கிற ஒரு பார்ட்டியில் அவங்க ட்ரக்ஸ் இன்டேக் பண்ணிடுவாங்க. யாரோ அவங்களோட சரக்கில் வந்து ட்ரக்ஸை கலந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் எப்படி ஆதிவாசி மனிதர்களாக மாறி பயங்கர கிரேசி ஆகுறாங்க, அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஒருத்தரோட த்ரூ ஃபேஸு எப்படிலாம் வெளியே வருது அப்படிங்கிறது தான் அந்த கிளைமேக்ஸ் படத்தோட கதை. அந்த படம் ட்ரக்ஸுக்கு எதிரான ஒரு படம். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய இம்பேக்டை கொடுக்கும் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது. அண்ட் அந்த ட்ரக்ஸோட இம்பேக்ட் என்னங்கிறத நம்ம கண்ணுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி இவரோட திரைப்படங்கள் நிறையா இருக்குது. நம்ம வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி, நம்ம வாழ்க்கையை பயங்கர இம்பேக்ட் கொடுக்குற மாதிரி நிறையா திரைப்படங்கள் இருக்குது. இப்போது தலைவர் வந்து அடுத்து ஒரு குழந்தைகளை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாராம். ஒரு குழந்தைகளுக்காக ஒரு படம் பண்ண போகிறாராம். பயங்கர ஐரனியாக இருந்துச்சு இந்த நியூஸை கேட்குறப்பயே. பட் ஆனால் கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அண்ட் இவரோட டைரக்ஷனில் இந்த இர்ரிவர்சிபிள் படத்தில் வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஒரு கே கிளப்புக்குள்ளே போய் ஹீரோ வந்து பயங்கர கோரியான ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும். ஒரு கேவை வந்து அவர் அடித்து கொள்கிற மாதிரி ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சு அடிப்பார். அந்த சீனுக்கு வந்து நிறையா கான்ட்ரவர்சிஸ் அப்போ கிளம்பிச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபாய்கார்ட் கிளப்புக்குள்ளே போய் இப்படி பண்ணுறாரு ஹீரோ, இது வந்து ஆன்டி எல்ஜிபிடிக்குவாக இருக்குன்ற மாதிரியாக நிறையா சொன்னாங்க. தலைவன் வந்து ஒரு இன்டர்வியூவில் இது சொன்னதாக ஒரு நியூஸு. என்ன சொன்னார்னா, நீங்கள் அந்த கிளப்புக்குள்ளே போய் நீங்கள் அந்த சீனை நல்லா பாருங்கள், ஓரத்தில் அந்த கிளப்பில் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ஸோ இதுதான் அவரோட ஆன்சரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு டேரக்டர் தான் கேஸ்பர் நோ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இவரோட திரைப்படங்களை. நீங்கள் என்னைக்காவது பயங்கர டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா இவரோட படங்களை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஈக்குவலான ஒரு டிப்ரெஷனை இந்த படம் கொடுத்து அந்த டிப்ரெஷனை பாசிட்டிவ் ஆகிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.